வெல்கம் டு தூண்டில் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் நான் ரொம்ப நிறைய மீன்லாம் பிடிச்சிருக்க மாட்டேங்க. ஆனால் அவங்களுக்கு நேச்சரை பிடிக்கணும், இந்த வீடியோவை பாருங்கள். பாருங்கள் நண்பர்களே, நம்ம ஃபிஷ்ஷிங் போகிற வழியில் நிறைய இந்த பறவைகள்லாம் இருக்குது. இதை தாண்டி தான் போனோம். நம்ம போகும்போது எல்லாம் பறந்து வேறு இடத்துக்கு போயிடும். தெரியுதுங்களா? சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் அந்த வழியில் தான் நம்ம போயிடணும். நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பறந்துச்சு. பாருங்கள் நண்பர்களே, நாம் இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் பண்ண வந்திருக்க ஸ்பாட்டி தான். நான் தூண்டில் போட போகிறேன் இன்றைக்கி. இது ஒரு பெரிய ஏரி. இது ஃபுல்லாத்தையும் என்னால் காட்ட முடியாது, பாருங்கள். இருந்தாலும் காட்டுறேன். சரி, ஓகே, நாம் இப்போ தூண்டில் போடுவோம். அப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி சின்ன மீன் மட்டும் இல்லை, பெரிய மீனையும் பிடிக்க ட்ரை பண்ண போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே தூண்டில் போட்டு வச்சுட்டு அப்படியே போயிட்டு வந்தேன். கொம்பியே இழுத்துது ஒரு மீன். அது எந்த மீன் தெரில. மறுபடியும் அந்த மீன் தட்டுதான் தெரிலங்க, பார்க்கலாம். தூண்டில் போட்டிருக்கோம். இந்த தூண்டிலில் மைதா மாவு போட்டிருக்கோம். இது வரைக்கும் நான் மைதா மாவு போட்டு தூண்டிலில் மீன் பிடிச்சதே இல்லை. சும்மா போட்டு வச்சுருக்கேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இது பாருங்க, நமக்கு ஒரு கெண்டை மீன் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நீங்கள் பெரிய மீன் பிடிக்க போகிறோம். போட்டு பார்க்கலாங்க. நிறைய பெரிய மீன் அடிக்குது, என்ன மாட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஏரியில் பிடிச்சிருக்கோம். எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள்.
இந்த மீன் ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க. இந்த மீனோட பேர் வந்து பாலக்கெண்டான்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இது பாருங்க, எனக்கு ஒரு சின்ன கெண்டை ஒன்று கச்சிருக்கு. இது வந்து குள்ளக்கெண்டைக்கிற கிடையாதுங்க, வேறு ஏதோ ஒரு மீன். இது பில்லுக்கெண்டை மீனுங்க. இது வந்து 35 கிலோ சைஸுக்கு மேலே வளருங்க. நல்ல தண்ணியிலேயே ரொம்ப பெரிய சைஸில் வளரக்கூடிய மீனில் இதுவும் ஒன்றுங்க. இது நம்ம தூண்டியில் குத்தி போட முடியாது, சின்னதாக இருக்குது. தூண்டியில் குத்தி போடுறது நான் போட முடியாது, ஏன்னா தூண்டியில் குத்தி போடுறது இதோட கொஞ்சம் சின்னதாக வேணும். அதனால் இது நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது சின்ன முள்ளுன்றதுனாலே அதனாலேயே என்னவா தெரில, மீன் இது சின்ன முள்ளாக இருக்கிறதுனால என்னன்னு தெரில, மீன் இதை மிதமான சாப்பிட்டு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு அடி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு எப்படி கத்தின்னு வரானுங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 கொக்கு, ஒரு 500 நீர்க்காகம் மேலே இருக்குங்க. ஆனால் அதை வீடியோவில் கவர் பண்ண முடியல, கொஞ்சம் தூரமாக இருந்தது. அடுத்த தடவை முடிஞ்சால் எடுக்கிறேங்க நான். காலையில் 10 மணிக்கு இங்கே மீன் பிடிக்க வந்தேங்க. ரொம்ப நேரமாக நானும் தூண்டில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க, எதுவும் கிடைக்கல. 4 மணி ஆயிடுச்சு, நீ ஒன்றும் மீனே கிடைக்கலங்க. பெரிய மீன் எதுவும் கிடைக்கல. சில நாள் மீன் பிடிக்கிறப்போ இப்படி தாங்க ஆகும். இன்றைக்கி நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிச்சதில் நிறைய மீன்கள்லாம் கிடைக்கலங்க. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ஏதோ டூர் வந்த மாதிரி இருந்தது. சரிங்க நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.